கவரிங்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் குருஜி நம்ம கூட ஜாயின் பண்ணுறார். வெல்கம். என்ன டாபிக் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா இடத்துலையுமே வந்து அமெரிக்காவை ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அமெரிக்காவில் அது பண்ணிட்டாங்க, அமெரிக்காவில் இது பண்ணிட்டாங்க, அமெரிக்காவில் எப்படி தெரியுமா இருக்குது தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். ஏன்னா இவரே அடிக்கடி என்ன சொல்ல சீன் அமெரிக்கா அப்படிங்கிற டயலாக் அடிக்கடி யூஸ் பண்ணுவார். அப்படி யூஸ் பண்ணுறதுனால இப்போ நேரம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வரோம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ், இது ரெண்டும் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ரெண்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா இல்லையா? ஏன்னா நிறைய தடவை பார்த்தோம்னா காலையில் எந்திரிச்சோன்னே நிறைய இந்த ப்ரோக்கிங் வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய டவ் ஜோன்ஸ் எப்படி இருக்குது, நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிலாம் வந்து போடுவாங்க. அதோடைய இம்பேக்ட் வந்து இந்தியாவில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போவும் அதே நிலைமை தான் இருக்கா, இல்லை வந்து அந்த நிலைமை மாறி இருக்கா அப்படிங்கிறத பற்றி பேசலாம் தான் ஒரு பிளானு. ஸோ சொல்லுங்கள் சார், இப்போவும் வந்து நம்ம அந்த அமெரிக்காவுடைய மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் இந்தியாவுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குதா, இல்லை வந்து அதுலேருந்து எதுவும் மாற்றங்கள் நடந்திருக்கா? இப்போ இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே, அதாவது நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அமெரிக்கா மார்க்கெட் வேறு, இந்தியன் மார்க்கெட் வேறு, அப்படி தான் நம்ம பாகுபடுத்தி பார்க்கணும் நம்ம. ஓகே. ஆனால் லாங் டேர்மில் எல்லா இதுவும் ஒன்றா தான் இருக்கும். ஷார்ட் டேர்முக்குன்னா ஒரு 1 இயர் பீரியட் எடுத்துக்கலாம், அப் டு மேக்ஸிமம் 1 இயர் பீரியட். ஓகே. ஏன்னா அங்கே இருக்க ரீசன்ஸ், அவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளத்தோட. இன்ஃப்ளேஷனுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்குது அமெரிக்காவில் தெரியும். அதே மாதிரி நிறைய இதுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இருக்குது. ஓகே. இப்போ பாருங்கள், அமெரிக்கா வந்து ஒரு கமாடிட்டி ரிச் கண்ட்ரி. நீங்கள் பாருங்கள், ஆயிலில் வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர், கேஸு அதுவும் அவங்க லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். தென் நிறைய லித்தியம் எடுத்துக்கோங்க, இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எலக்ட்ரிக் கார்ஸ், அதுவும் அவங்க லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். சார் இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி, அதுலேயும் அவங்க தான் நம்பர் 1. ஃபினான்ஷியலி த ரிச்சஸ்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஷேர் மார்க்கெட்டாக அவங்க தான் டாப்பு. ஸோ நிறைய இதில் அவங்க வந்து எல்லாமே இருக்கிற கண்ட்ரி அது. அவங்களுக்கு இருக்க ப்ராப்ளம் வந்து ஹை இன்ஃப்ளேஷன். எக்கச்சக்கமாக மணி பிரிண்ட் பண்ணாங்க இந்த பாஸ்ட் 3-4 இயர்ஸில். அதனால தே ஆர் ஃபேஸிங் அ டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட இன்ஃப்ளேஷன் ஃபேக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டு. அவங்களுக்கு வந்து ஹவுசிங் தான் பிக்கஸ்ட் வெயிட்டேஜ் இருக்கும் அந்த இன்ஃப்ளேஷன் ஃபேக்டரில். ஸோ இப்படியே அடிக்கிட்டே போகலாம். அவங்க வந்து போலீஸ்மேன் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, வேர்ல்டு ஓவரை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால அவங்க யூரோப்பில் போய் இன்வால்வ் ஆகி இப்போ ரஷ்யாவும் யூரோப்பும் ஃபைட் பண்ணுறதுல இவங்களும் இருக்காங்க அதில். ஆனால் யூரோப் தான் ரியலாக சஃபர் பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா அவங்கக்கிட்ட பெரிய லெவலில் ஆயிலும் கிடையாது, ஆனால் கேஸும் கிடையாது. நார்வே ஒன்று தான் அந்த ரிச்சஸ்ட்டு இதில் ஆயில் அண்ட் கேஸில். ஸோ எல்லாருமே டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸாக இவங்க 2 பேர் தான் பிக்கஸ்ட் பிளாக், அதாவது ரிச்சஸ்ட் பிளாக்னு சொல்லலாம். அண்டு அஃப்கோர்ஸ் சைனா எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, சைனாவுக்கு அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம். அவங்களுடைய ரியல் எஸ்டேட் வந்து ரியலாக அஃபெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் பட் இந்தியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஆல்டுகெதர். இந்த கண்ட்ரியில் இல்லாத அதர் ப்ராப்ளம்ஸ் நம்மக்கிட்ட கமாடிட்டிஸ்லாம் நிறைய இல்லை. இம்பார்ட்டன்ட் கமாடிட்டிஸ் பற்றி பேசுவோம், எதர் ஆயிலாக இருக்கட்டும் இல்லாட்ட கேஸாக இருக்கட்டும். அதர் இது எசென்ஷியல் திங்ஸும் நம்மக்கிட்ட இல்லை. நம்ம வந்து மோர் அ கன்சியூமர் நேஷன் தான். நமக்கு வந்து வேர்ல்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும், அந்த மாதிரி நிலமையில் இருக்கும். அதனால் இப்போ இம்போர்ட் டிபெண்டாக இருக்கிறனால இந்த ஐட்டம்ஸ்லாம், இந்த கமாடிட்டி ப்ரைஸஸ் குறைய நமக்கு பெனிஃபிட்டு. ஆனால் இந்த சப்ளை பண்ணுறாங்கல்ல அமெரிக்காவோ இல்லாட்ட அதர் கண்ட்ரிஸோ அவங்கள அஃபெக்ட் ஆக போகிறாங்க டெஃபினட்டாக. அதனால தான் நம்மளுடைய மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் பாருங்களேன் எக்ஸலண்ட்டாக இருக்கும். மேக்ரோ ஃபேக்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக நேற்று கூட WPI இண்டெக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 12.4. ஓகே. 11 மாதத்தில் இதுதான் லோவஸ்ட்டு. அப்போ ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் குறைய ஆரம்பித்தா டெஃபினட்டாக வந்து ரிட்டைல் ப்ரைஸும் CPIயும் குறைய ஆரம்பிக்கும் டெஃபினட்டாக. தோ போன மாதம் வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆகஸ்ட் இப்போ இதில். பட் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு WPI இஸ் ஆல்சோ ஒரு ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது ஃபேக்ட்ரி கேட்டில் என்ன ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் அது வந்து ஒன்லி வந்து குட்ஸை மட்டும் தான் எடுத்துக்கிறோம், சர்வீஸ் போர்ஷனை எடுத்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, அந்த ப்ரைஸு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தென் இன்புட் இண்டஸ்ட்ரிக்கு விலை குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ நேச்சுரலி அதோட பர்ஃபார்மன்ஸ், அந்த இண்டஸ்ட்ரியோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும் அவங்க இன்புட் காஸ்ட்டு குறையிறனால.
அப்போ ஸோ சிபிஐ வந்து ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த டார்கெட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஆனால் டெஃபினட்டாக ஜென்ரலாக பார்த்தோம்னா 6.7 இருந்து இப்போ 7 ஆகிடுது. அண்டு அதர் ஃபேக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் எடுத்து பாருங்கள், அதுவும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஓகே, டெஃபினட்டாக. அப்புறம் வேர்ல்டு ஓவர் ஜியோ பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா நேற்று யுக்ரைன் வந்து ரஷ்யன் ஃபோர்ஸஸை திருப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன கண்ட்ரி வந்து அவ்வளோ பெரிய சூப்பர் பவரை சேலஞ்ச் பண்ணுற அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஈவன் இந்தியா சைனாவோட பார்டர் டிஸ்பியூட்டு கூட ஒரு சம் சொல்யூஷன் தெரிகிற மாதிரி தெரியுது. நேற்று 2 பேரும் சம் ஃபோர்ஸஸை வித்ரா பண்ணுறதுக்கு ஒரு இப்போ சட்டன் பார்ட்டை பார்டர் லைன்லேருந்து அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு எஸ்சிஓ மீட்டிங்லேயும் 2 பேரும் பேச போகிறாங்க. அதில் முக்கியமான முடிவுகள் இருக்கும்னு சொல்லி அது ஒரு காரணம். இந்த மாதிரி நிறைய மேக்ரோ ஃபேக்டர்ஸை பார்த்துட்டே போகலாம். அப்புறம் பிஎம்ஐ இண்டெக்ஸ் எடுத்து பாருங்கள். ஒரு பிஎம்ஐ இண்டஸ்ட்ரியல் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா பண்ணிட்டு இருக்கு. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்குது. இப்போ பிஎம்ஐ இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் பர்ச்சேசஸ் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஆகஸ்ட் மாதத்துலேருந்து நல்லா இருக்குது. ஃபார் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் 56.2 அண்டு சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா 57.2, காம்போசிட் பார்த்தீங்கன்னா 58.2. 50க்கு மேலே இருந்தாலே என்ன ஆகும்னா எக்ஸ்பேன்ஷன் க்ரோத் இருக்குதுன்னு இண்டிகேட் பண்ணோம். பட் பாருங்கள் இட் இஸ்லாம் ஹை 50ஸ்ல இருக்குது. ஸோ நேச்சுரலி வந்து இண்டஸ்ட்ரி வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்குங்கன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ்பேன்ஷன் இப்போ இருக்குது அப்படின்னு அர்த்தம். தெர் இஸ் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி ஸ்ட்ராங் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் நல்லா இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து அதோட இண்டஸ்ட்ரியல் கிளைமேட்டும் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தும் நல்லா இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஷேர் மார்க்கெட்லேயும் செகண்ட் குவார்ட்டரோட ஃபஸ்ட்டு குவார்ட்டரோட செகண்ட் குவார்ட்டர் பெட்டராக இருக்கும், செகண்ட் குவார்ட்டரோட ஈவன் தேர்ட் குவார்ட்டர் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஷேர் மார்க்கெட் எப்பொழுதுமே ஃபியூச்சரை பேஸ் பண்ணி தான் அவங்க ப்ரைஸ் டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ அதனால் கோயிங் ஃபார்வர்ட் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் அமெரிக்கன் இண்டைசஸ்க்கும் இந்தியன் இண்டைசஸ்க்கும் ஒரு டீகப்ளிங் இருக்கும். ரெண்டுமே ஒத்து போகாது. டெஃபினட்டாக இந்தியாவில் வந்து நல்ல க்ரோத் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டு. பட் அந்த லெவலுக்கு வந்து க்ரோத் நம்ம எதிர்பார்க்க முடியாது இன் யூஎஸில். ஓகே, ஸோ அப்படின்னா இந்த டைமில் வந்து நீங்கள் அமெரிக்கன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்களா? அமெரிக்கன் மார்க்கெட்டில் இருக்கவங்க வெயிட் அண்ட் சீன் பண்ணலாம். பட் இந்தியன் மார்க்கெட்டில் தைரியமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆமாம், இப்போ எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. பாருங்கள் எஃப்ஐஐஸ் கூட அதனால தான் உள்ளே வந்துட்டாங்க. ரொம்ப நாளாக வெளியே இருந்தாங்க. ஸோ அப்புறம் பார்த்தாங்க சரி என்னடா இவங்க ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் நம்ம எது விற்றாலும் அவங்க வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ அப்புறமேலே இந்த அனதர் வந்து இந்த அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் இருக்க இந்த டைவர்ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன காரணம்? இன்னொரு காரணம்னா நம்மளுடைய பெருமைக்குரிய ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் டெஃபினட்டாக. ஸோ இவங்க வந்து அந்த சிப் மூலமாக தெர் இஸ் சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணியும் அப்புறம் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனாலையும் இந்த ஷேர் மார்க்கெட்டை மேல் லெவலுக்கு எடுத்து போயிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் நம்பரை பார்த்தாலே அது இண்டிகேட் பண்ணுது. ஸோ 2020 4.2 crores இருந்தது, இன்றைக்கி 10.5 crores வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுது. அதே மாதிரி ஈவன் மியூச்சுவல் ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இது பார்த்தோம்னா அதுவும் பார்த்தீங்கன்னா 38.53 lakh crores வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் டெஃபினட்டாக. ஸோ அப்புறம் தி ப்ரைமரி மார்க்கெட் பார்த்துக்கோங்க, அதில் வந்து நம்பர் ஆஃப் இஷ்யூஸ் வந்து பிளண்டியாக இல்லை. ஸோ அங்கே போகிற பணம்லாம் ஆக்சுவலி செகண்டரி மார்க்கெட் தானே வந்தாங்க. ஸோ இது ஒரு ரீசன். ஸோ இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கிறனால நான் சொல்லுவேன் டெஃபினட்டாக இந்தியன் மார்க்கெட்டுக்கும் அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கும் ஒரு கனெக்ட் இருக்காது. இங்கே இருக்க ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்டு வளரும், இல்லாட்டா அதே இடத்துல இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே சார். அண்ட் மேக்ரோ ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷனும் ட்ரெமெண்டஸ் க்ரோத் கடந்த 6 மாதங்களாக பார்க்கும்போது எப்போ பார்த்தாலும் 1,40,000 கோடிக்கு மேலாம் போயிட்டே இருக்குது. கரெக்ட், அது ஒரு பாயிண்ட்டு. இப்போ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா 2 நாட்டுக்கு வந்து பொதுவான ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறது வேறு ஸ்டோரி, இங்கே இருக்கிறது வேறு ஸ்டோரி. ஸோ இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது பேங்கிங் செக்டர் எல்லாமே நல்லாமே பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் அது நம்ம கண்கூட பார்த்து ஒன்றும் மேஜராக அஃபெக்ட் ஆகாத செக்டர்ஸ் வந்து அது ஒன்று.
இப்போ இதே நிலைமை வந்து அமெரிக்காவிலையும் இருக்குமா? டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷனால் பார்த்தீங்கன்னா சில செக்டர்ஸ் அஃபெக்டே ஆகாது. அதில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டர் இஸ் இம்யூன், அதிக அஃபெக்டே ஆகாது அந்த இதனால இன்ஃப்ளேஷன்னால். ஓகே, ஸ்டார்டிங்லேருந்து பேசும்போது நீங்கள் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸாகவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இந்த மேக்ரோ ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லையா? இருக்கு. ஏன்னா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து 1.6% க்ரோத்து, ஆனால் இம்போர்ட் பாருங்கள் ஃபினாமினலாக க்ரோ ஆகிட்டுருக்கு. அண்ட் அந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் பார்த்தீங்கன்னா டபுள் ஆகிடுச்சு. அப்போ அதனால் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா 3 to 4% போயிடும் ஆஃப் ஜிடிபி நம்ம கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் மட்டுமே. அது வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரெண்ட் இல்லை. டெஃபினட்டாக இது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். அப்புறம் இன்னொரு ஃபேக்டர், இது வர்றதுனால கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுலாம் என்ன காரணம், என்ன எதில் போய் முடியும் அப்படின்னா நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா $553 பில்லியன் தான் நம்மக்கிட்ட ரிசர்வ் இருக்குது இப்போதைக்கு. ஆனால் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 640 கிட்ட வரைக்கும் போச்சு, $1 பில்லியன் வரைக்கும் இருந்தது நம்மக்கிட்ட. ஸோ இதெல்லாம் வந்து கவலை அளிக்கிற இடம் தான் டெஃபினட்டாக. நம்மளுடைய எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து கூட 79, 90, 80 அது மாதிரி கிட்ட இருக்குது இப்போ இது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் டெஃபினட்டாக சொல்லணும். ஓகே, எல்லாமே ரோசி கிடையாது. அதான் நான் முதலே சொன்ன மாதிரி 5 விரலும் ஒன்றா இருக்க போகிறதுல ஒவ்வொரு செக்டாரும் ஒரு மாதிரி தான் பர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ அதில் வந்து 2-3 கவலை அளிக்கிற இதாக தான் இருக்குது. ஆனால் மெஜாரிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து க்ரோத்து. ஓகே, இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து, சர்வீஸ் செக்டார் க்ரோத்து. ஆனால் இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் நம்ம சொல்லலாம் இந்த மேக்ரோ ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கையில் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் எஸ்பெஷலி அந்த இந்தியா சைனாவோட அந்த பார்டர் டிஸ்பியூட் வந்து அது வந்து ஒரு சொல்யூஷனை நோக்கி நம்ம இப்போ போகுதுன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர் நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக சார். அண்ட் இந்த வீடியோவில் இது ஒரு முக்கியமான செக்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா ஷேருமே வந்து நல்லாவே இப்போ பீக்கில் இருக்குது. ஃபெடரல் பேங்காக இருக்கலாம், டாடா இன்வெஸ்ட்மெண்ட் ஹோல்டிங் கம்பெனியாக இருக்கலாம், அதுக்கப்புறம் பஜாஜ் ஃபின்சவாக இருக்கலாம், பஜாஜ் ஃபினான்ஸாக இருக்கலாம், அண்ட் வந்து இது ஐடிஎஃப்சி பேங்காக இருக்கலாம், எல்லாமே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் எல்லாமே வந்து ஷேர் ப்ரைஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம அதான் சொன்னோம், அந்த தீம் என்னன்னா இந்த பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இது ரெண்டும் ரொம்ப நல்லா பண்ணும். இன்ஃப்ளேஷன் இருந்தால் கூட இது வந்து நல்லா பண்ணுன்னு சொன்னோம். நம்ம எப்பொழுதுமே கிக் ஸ்டார்ட் அதாவது ஒரு லோ லெவல்லேருந்து திருப்பி ரைஸ் ஆகும்போது ஃபஸ்ட்டு செக்டார் பவுன்ஸ் ஆகி வர்றது மேலே போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் பேங்கிங்காக தான் இருக்கும். ஓகே, டெஃபினட்டாக. அப்புறம் இன்னொரு முக்கியமானது பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நம்ம வந்து யாருமே ஜாஸ்தி பேசாத ஒரு ஷேர் வந்து டாடா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதை எடுத்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஒரு வீடியோ கூட போட்டோம். இப்போ டபுள் அது வந்து நம்ம பேசுன நாள்லேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து டபுள் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கு. அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி டாடா எம்பையரில் இருக்குது. அவங்க நிறைய பெஸ்ட் கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாட் ஓன்லி அவங்க கம்பெனி மட்டும் இல்லாமல் வெளியே இருக்க கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனி வந்து ஷேர் நம்ம பேசுனதுலேருந்து வித்தின் 1 or 2 months தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ டபுள் ஆகிடுச்சு இன்றைக்கி. ஸோ ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தோம்னா ஜூனில் வந்து மார்க்கெட் டவுனாக இருக்கும்போது எந்தெந்த ஷேர்லாம் இப்போ வாங்கினாங்களோ, குறிப்பாக இந்த மாதிரி செக்டரில் ஃபினான்ஸ் செக்டர்லாம் இன்றைக்கி நல்லா லாபம் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அதில் நம்ம பேச நிறைய ஷேர் வந்து இன்றைக்கி ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கும்போது பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருக்குது. ரைட். ஸோ ஒரு ரைட் பார்த்து தான் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட்டு. கரெக்ட். ஓகே சார், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கொஸ்டின் போயிடலாம். நேற்று கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஐசிஐசி பேங்க் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஸோ வாழ்த்துக்கள், ஆன்சர் சொன்ன எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். அதே மாதிரி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ண உங்களுக்கும் வந்து வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன சார் கொஸ்டின்? இது வந்து ஒரு பெரிய குரூப் கம்பெனியில் இருக்குது. இந்த கம்பெனியும் இவங்க ரீசெண்டாக வந்து ஒரு 110 rupees டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க பர் ஷேருக்கு. ஓகே. அண்ட் தேர்ட் ஃபேக்டர் வந்து ப்ரொமோட்டர்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து 51% இருக்குது இந்த கம்பெனி. இந்த குரூப் கம்பெனியோட ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ப்ளிட் அண்ட் போனஸ் ரெண்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா இது வந்து பேசிக்கலி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி தான். இது 4,500 crore டர்ன் ஓவர் பண்ணுறாங்க ரெவென்யூ டோட்டல் கலெக்ஷன். அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,200 இருக்கும். என்ன சொல்கிறீங்க? ஸோ அந்த லெவலுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு. நம்ம எந்த கம்பெனி பற்றி பேசுகிறோம்? ஓகே. ஸோ இப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த கம்பெனி எந்த கம்பெனிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான்.
ஆனால் அந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து ஷாக் கொடுக்க வேண்டியாயிருச்சு. ஸோ இது எந்த கம்பெனிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள். அண்ட் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ட்விட்டர் எல்லாத்துலேயுமே காவேரி பிஸ்னஸ் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய முக்கியமான அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் பற்றி பேசினா நல்லாயிருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நியூஸ் லெட்டரில் அதை சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.